விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேர்களே, மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ என்ன ஏற்பட்டிருக்குங்கிறத முக்கியமாக பேச போகிறோம். ஒன்று, சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உறவுகள் முறிகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 1930களுக்கு பின்பு பெட்ரோல் துறைகளை கண்டுபிடித்து பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 1970 உருவாக்கி சற்றேறக்குறைய நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 80 வருஷம் மேலே ஒரு உறவு, 90 ஆண்டுகள் உறவு. அது இப்பொழுது அது என்ன நடந்திருக்கிறதுன்னு நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் எப்படியெல்லாம் நாசம் அழிந்து அமெரிக்கா மோசமான நிலைக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறத ஈரான் சொல்லலை, அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் மற்றும் ஏராளமான யூஎஸ் மேகசின்ஸ். நான் ஒரே ஒரு மேகசின்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் நியூயார்க் டைம்ஸ்னா தெரியும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்னா தெரியும். இதில் கிட்டத்தட்ட 15 நாடுகளில் இருக்கக்கூடிய 228 தளங்கள் யூஎஸில் உள்ள அந்த டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸின் மூலம் அந்த 228 தளங்கள் என்று சொன்னால் சவுதி அரேபியாவில், கத்தரில், துபையில், இப்போது பஹ்ரைனில், ஓமன், இப்படி எல்லா நாடுகளிலும், குவைத், ஈராக், சிரியா, எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஜோர்டான், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவ்வளவுமே ஒன்றுக்கும் உதவாமல் கரிக்கட்டையாக மாறி இருக்கிறது. இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, படத்தை பிடித்து சேட்டிலைட் படத்தின் மூலமாக அது மிக தெளிவாக்கப்பட்டு அமெரிக்கா பொய் சொல்கிறது, நாங்கள் பொய் சொல்லவில்லை என்பதை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. சேட்டிலைட் படங்கள் மூலம் இதுவரை அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொய்யை, அதாவது தங்களுக்குத்தானே கட்டமைத்து கொண்ட அந்த ராஜபிம்பத்தை ஈரான் வரலாற்றில் முதலாக உடைத்து தள்ளி ஒரு பெரும் பிராந்திய வல்லரசாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் போரிலிருந்து தற்காலிகமாக ஓய்வை அறிவித்துவிட்டு தப்பி சென்றாரா, ஒரு முக்கியமான காரணம். இப்பொழுது இந்த கடந்த 60 நாட்களுக்கு மேலான போர், அதில் கடும் போர் 40 நாட்கள், 42 நாட்கள் அப்படி என்று இருக்கிறது. 1.5 மாதத்திற்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இதுல அல் உதீது தளம் கத்தரில் அழிக்கப்பட்டு விட்டது, உலகத்திலே பெரிய பேஸ் அதுதான். அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5வது கடற்படை தளம், அதே போன்று ஏராளமான தளங்கள் எங்க, குவைத்தில். இதையெல்லாம் எப்படி அவர்கள் அழித்தார்கள்? ஐசிபிஎம் வைத்து அழித்தார்களா, ஹைப்பர்சோனிக் வைத்து அழித்தார்களா, இல்லது குரூஸ் மிசைல் வைத்து அழித்தார்களா, ட்ரோன்கள் மூலம் அழித்தார்களா? இப்படி பல கேள்விகள் எழும். எல்லாவற்றையும் பயன்படுத்தித்தான் அவர்கள் அழித்திருக்கிறார்கள். ட்ரோன்களை அவர்கள் செய்வது, கிட்டத்தட்ட ஆள் இல்லாத விமானங்கள், ட்ரோன்களை அமெரிக்கா ஆரம்ப காலகட்டத்தில் அலட்சியம் செய்ததாகும். எல்லா இடங்களிலும் காலி என்று அமெரிக்கா ஊடகங்கள் இப்போது விமர்சித்து வருகிறார்கள். ஏனென்றால் வலிமையான ஷஹீன் போன்ற மிக கொடூரமான ஆள் இல்லாத விமானங்கள் தொழில்நுட்பத்தின் மூலம்தான் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பதை செயற்கைக்கோள், சேட்டிலைட் படம் மூலம் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. இந்த இதுகாரம் நடந்த, இது இப்போ லேட்டஸ்ட் செய்தி, நேற்று செய்தி, இது பழைய செய்தி அல்ல, நேற்றைய செய்தி. பேட்ரியாட், அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமான பேட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம் எல்லாமே காலி. அதே மாதிரி யூத நாட்டில் இருக்கக்கூடிய அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம் எல்லாம் காலி. அந்த அளவிற்கு ட்ரோன்கள் மிக வலிமையாக தாக்கியிருக்கிறார்கள். ஐசிபிஎம் என்று சொல்லக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை தாண்டி அமெரிக்காவிற்கு இந்த சாதனங்களை, தளங்களை அழிப்பதற்கு ட்ரோன்கள் வல்லமையாக பயன்பட்டிருக்கிறது என்றும், ஈரான் எங்குமே குறி தவறாமல் ப்ரிசிசிவ் அட்டாக்ஸ் ஆன் தேர் பேஸ், குறி தவறாமல் தாக்கி அழிக்கும் வகையில் அமெரிக்க நிலைகள் முழுவதுமாக அழிச்சிருக்கிறதுல நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த அளவிற்கு ப்ரிசிஷன் அட்டாக் அண்ட் டெஸ்ட்ராய்ட், எப்படி அவர்கள் துல்லியமாக அழித்தார்கள், துல்லியமாக கணித்தார்கள் என்ற கேள்வி நமக்கு வரும் இல்லை?
ஒரு இடத்த துல்லியமாக கணித்தாதான் அதை அழிக்க முடியும். இந்த இடத்துல இந்த சிஸ்டம் இருக்கிறதுன்னு டேங்கர்கள் அழிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள், உளவு கட்டிடங்கள், சிஐஏனுடைய தளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய விமான தளங்கள், சொல்லி மாளாது. ஏராளமான விமானங்களை சுல்தான் பேஸில் அழிச்சு போட்டாங்க. இப்போ நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம், 135 அழிச்சாங்க. இப்போ இதெல்லாம் அந்த செய்மதி படம் மூலம் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் வழங்கிய உளவு தகவல்கள் மூலம்தான் அமெரிக்கா இந்த அளவிற்கு சேதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் நிலை பெற்று ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை கொண்ட தேசமாக இன்று உருவாகி இருப்பதற்கு ஒரு கடுமையான உதவியை சீனாவும் ரஷ்யாவும் செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலே இப்போ அழிந்திருக்கிறது. அமெரிக்க மீடியாக்கள் இதை நாசகார அழிவை உலகத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா இந்த போரை தற்காலிகமாக சீஸ்ஃபயர், அதாவது ட்ரூஸ், இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், இது ஒரு டெம்பரவரியாக அவர்கள் இந்த சீஸ்ஃபயரை, அதாவது இந்த ட்ரூஸை அவர்கள் அறிவித்து 14 அம்ச கோரிக்கை கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்றால், நேற்று முன்தினம் புஜேரா தளத்தை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்சம் தாக்கல்ல, கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா ஹெர்மூஸுக்கு பதிலாக ஒரு மாற்று வழியாக, அமெரிக்காவோடு தான் நாங்கள் வாழ்வோம், அமெரிக்காவில் தான் மரணிப்போம், இஸ்ரேல் தான் எங்கள் நண்பன், அரபுகள் எல்லாம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய யூதர்கள், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டது. புஜேராவை அடித்தார்கள். அமெரிக்கா ஆடி போய்விட்டது. ஏற்கனவே பட்டபாடு என்பதை அவர்கள் மறைத்திருந்தாலும் தற்போது அவர்கள் ஆடி போய்விட்டார்கள், உருக்குலைந்து போய்விட்டார்கள், மனதளவிலே சோகித்து போய்விட்டார்கள், சோம்பித்து போய்விட்டார்கள், திருப்தியற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக கப்பல்களை திருப்பச் சொன்னார்கள். அதற்கு முன்பு 15,000 போர்ப்படை வீரர்களோடு 100 எஃப்-சீரியஸ் கப்பல்கள், அதாவது ஃப்ளைட்ஸ், ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ்கள் பாதுகாப்போடு கப்பல்கள் வருகிறது. அழிவு, பயங்கர குண்டு. நாகரிகத்தை அழிப்பேன் என்று சொன்னால் இப்போது இனத்தை அழிப்பேன், மொழியை அழிப்பேன், மக்களை அழிப்பேன், பண்பாட்டை அழிப்பேன், கலாச்சாரத்தை அழிப்பேன், பிரதேசத்தை அழிப்பேன், எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர்களும் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஈரான் உருக்குலைந்துதான் இருக்கிறது. ஈரானில் ஒன்றும் சேதாரம் இல்லாமல் ஈரானுடைய பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக அழிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பிளாக் ஹெட் அவர்கள் மத்திய தரைக்கடல் பெர்ஷியன் வளைகுடாவிலே அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியாவுடைய வான் பரப்பிற்கு பாருங்க, அதை நீங்க இனி பயன்படுத்தக்கூடாது என்றும் அமெரிக்கா இனி பயன்படுத்தவே கூடாது என்றும் சவுதி அரேபியா அறிவிச்சிருக்கிறது. நான் முதல்ல சொன்னல, உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னு. என்ன காரணம்? 90 வருஷம் அவர்களுக்கு நட்பு. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எஃப்-சீரியஸ் ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா இம்போர்ட்டட் ஆயிட்டு தான், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க, மத்திய கிழக்கு நாடுகளில் இனி அமெரிக்கா இதனால பெரிய பின்னடைவை சந்திக்குமா அப்படின்ற கேள்விக்கு இப்போ நமக்கு விடை கிடைச்சிருக்கிறது. இப்போ 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்க அதிபர் கொடுத்துட்டு இப்பொழுது திடீரென நிறுத்தி வைத்திருக்கிறார் போரை. அதுக்கு என்ன காரணம்? சும்மா ஏதோ சொன்ன மாதிரி, சும்மா சோழியன் குடும்பி சும்மா ஆடாது என்று ஒரு பலப்படி சொன்ன மாதிரி சும்மா அமெரிக்கா நிறுத்த மாட்டான். அவனுக்கு வலிமை இழந்திருந்தால் மட்டும்தான் நிறுத்துவான். கொஞ்சம் டைம் கிடைத்தாலும் யூதரும் அமெரிக்கர்களும் அடித்து சாத்தி போடுவார்கள், தப்பிவிட முடியாது. அப்படிப்பட்ட அமெரிக்கா பின்னால் போறதுக்கு காரணம் சவுதி அரேபியாவை தளங்களை பயன்படுத்துவதோ, சவுதி அரேபியாவிலிருந்து ஈரானை தாக்குவதோ, சவுதி அரேபியா வான் பரப்பை அமெரிக்க விமானங்கள் தாக்குவதற்கு சவுதி அனுமதி இல்லை. ஏன்னா சவுதிக்கு தெரிஞ்சது இனி அமெரிக்காவுடைய ஜம்பம் ஒன்றும் செல்லாது. அமெரிக்காவை விட இனி அதிக காலங்கள் வல்லமையாகத்தான் ஈரான் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட சவுதி அமெரிக்க அதிபர்களின் பொடுபோக்கான தனம், அமெரிக்கா அதிபருடைய உளறலான பேச்சுவார்த்தை, நிதானமற்ற பேச்சுவார்த்தை, சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மான் குறித்து கேவலமும் இழிவான வார்த்தையை சர்வதேச ஊடகங்களுக்கு முன் சொன்னது, அது அரச குடும்பத்தை ஒரு பெரிய அளவிலே யோசிக்க செய்திருப்பதாகும், இழிவாக நினைப்பதாகும். இப்படிப்பட்ட ஒருவனிடம் நாம் எப்படி தொடர்ந்து இத்தனை பில்லியன் டாலர்கள், நாட்டு ட்ரில்லியன் டாலர்களை நாம் இன்வெஸ்ட் பண்ணின பிறகும் நமக்கு இவ்வளவு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய அவமானகரத்தை உருவாக்கிய
இந்த மனிதனோடு நாம் உறவே இல்லை, தேவையில்லை. நம் நாட்டில் வளம் இருக்கிறது, ஆயில் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. உலகில் எல்லா நாடுகளும் ஆயுதங்களை சப்ளை செய்கிறார்கள், அமெரிக்கா மட்டுமல்ல என்ற நினைவுக்கு சவுதி அரேபியா வந்ததனால் ஈரானுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் சவுதி அரேபியாவில் வச்சு நடத்தக்கூடாது. சவுதி அரேபியாவினுடைய வான் பரப்பை பயன்படுத்தக்கூடாது, வான் நிலைகளை பயன்படுத்தக்கூடாது, வெளியே போக. என சவுதி அமெரிக்கா உறவு பெரும் செட்பேக் ஆனதாலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய புஜைரா அழிவு பாதையில் சென்றதாகவும் சவுதி எடுத்திருக்கக்கூடிய இந்த வான் பரப்பை அமெரிக்கா பின்னால போனதுக்கு இது காரணம். ஆனால் சவுதி அரேபியாவின் நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியாக என்பிசி செய்தி ஊர்ஜிதம் செய்துள்ளார்கள். இப்போ சவுதி மட்டும்தானா இல்லை, கத்தர் அப்படித்தான். கத்தர் மற்றும் சவுதி அரேபியா இந்த 2 நாடுகளுக்குமே இதே முறையை பின்பற்றும் அடுத்தடுத்து அறிவிக்க போறாங்க. சவுதி அரேபியா நாட்டோடு சவுதிக்கு இன்னொரு கோபம் என்னென்றால், என் நாட்டோடு எந்த ஆலோசனையும் செய்யாமல் தான்றோண்டித்தனமாக தற்குறித்தனமாக தாக்குதல் நடத்தி இருப்பது அமெரிக்காவினுடைய முடிவை ராயல் ஃபெமிலி அவர்களுக்குள் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மிக கடுமையான கோபம். ஏனென்றால் உலகின் பெரிய சக்கரவர்த்தி, உலகின் பெரிய இராணுவ தலைமை, அப்படி இருக்கின்ற போது $1 trillion அங்கே அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் சவுதி கொடுத்திருக்கிற 100 லட்சம் கோடிக்கு மேலான பணம் உங்களுக்கு தெரியும். சமீப காலமாக சல்மான் அங்கே சேர்ந்தார். ஜமால் கஷோக்கியினுடைய மரணம் குறித்து கூட சர்வதேச பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சீறி பாய்ந்தார் டொனால்ட் ட்ரம்ப், எங்கள் விருந்தினர்களை அவமானிக்காதீர்கள் என்று. அப்படிப்பட்ட ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்காவுடைய உறவே வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், நீ இங்கே வர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரணம்தான் இப்பொழுது உலகத்தை சிந்திக்க வைத்திருக்கிறது. அடுத்து 14 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இது உடனடியாக நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. எப்போதே அமெரிக்கா அப்படித்தானே, கையில கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வேறு மாதிரி சொல்வார்கள். இப்பொழுது அப்பாஸ் அராக்ச்சி செய்தி தொடர்பாளர், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இட்ஸ் எ டயலாக் அண்ட் டிப்ளமேசி இன் அ கால் வித் ஹிஸ் பாகிஸ்தான் the counterpart as the Tehran prepared to the response to the US. அதை 14 பாயிண்ட் த ப்ரொஃபஸல் இது குறித்து கிடைத்ததாக பேசியதாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள டு எந்த வார். அதே சமயம் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், ரொம்ப அவசரமா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது இட்ஸ் அ வெரி குட் டாக்ஸ் வித் ஈரான், இட் இஸ் வெரி பாசிபிள், வெல் மேக் டீல். அவர் எப்போதும் இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிறை குறைகள் நிறைகளை எல்லாம் ஆய்வு செய்ய முடியாமல் உடனடியாக முடியுங்கள், அருமையான விவகாரம். ஏன்னால் அவனுக்கு அங்கே தாமதிக்க முடியாது. செப்டம்பரில் எலெக்ஷன் வந்துவிட்டது. நாட்டில் இப்பொழுது பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. அது மாதிரி கெலன் பெட்ரோல் அதிகரித்திருக்கிறது. உலக நாடுகளின் இது. ஏனால் ஹெர்முஸை அவர்கள் திறந்து விட்டிருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது, ஆனாலும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மற்றொரு செய்தியில் இன்னும் ஈரான் 2 வகையான மனநிலை கொண்ட தளபதிகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒன்று ஐஆர்ஜிசி, மற்றொன்று சமாதான படை, அரசியல் பிரிவு. இப்போ அவர்களுக்குள்ளே 2 விதமான மனநிலை இருக்கலாம். ஐஆர்ஜிசி கடும் போக்கு, அமெரிக்காவை அழிக்க வேண்டும், எங்கள் தலைவரை கொலை செய்தவர்கள், யூதனை அழிக்க வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் சமாதானமான நடுநிலை பேச்சாளர்களாக முகமது பக்கர் கலிபாப், அதே போன்று அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்பாஸ் அராக்ச்சி போன்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு நிதானமான தலைவர்கள். குறிப்பாக மசூத் பெசஸ்கியா. ஈரானுடைய கடுமையான பொருளாதார சிக்கல் நான் ஏற்கனவே சொன்னேன், இதற்கான தீர்வு ஒன்று தேவைதான். மக்களை போரை சந்திப்பதற்கு இருந்த நிலையிலும் தயாராக இருப்பதாக பக்கர் காலிபாப் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் ஈராக்கில் உள்ள மிக முக்கியமான ஒரு தளம், அமெரிக்க தளம், பேர் ஹரிந்த் அமெரிக்க தளம். இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ், ஒரு பீஸ் டாக் that has been ongoing, இது போய்கொண்டிருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட், இந்த amicable settlement, the peace process which was being made by US forces have to decide. அவர்கள் 2 பேரும் இணைந்து தான் இதை முடிவெடுக்க வேண்டும். அந்த நிலை போய்கொண்டிருக்கிறது. ஒரு பிரைட்னஸ், ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு அழகான ஒளிமயமான
ஒரு விவகாரம் கடந்து கொண்டிருக்கிற போது திடீரென ஈரான் அமெரிக்காவின் ஹரின் தளத்தை ஈராக்கில் இருக்கும் தளம் அடித்து நாசம் செய்து விட்டார்கள். ஈரானுடைய இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா 48 மணி நேரத்தில் சமாதான ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் நிலையில் ஈரானுடைய இந்த எதிர்பாராத தாக்குதல் பென்டகனை கடும் சினமுற செய்திருக்கிறது. அமெரிக்கா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற வகையில் பென்டகன் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார்கள். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டுங்க. ஒரு பக்கம் சமாதானத்தை பேசிக்கொண்டு ஈரான் முதன்முறையாக தாக்கியிருக்கிறது. இதுதான் வருஷ கணக்கில் அமெரிக்கா செய்தது. இதைத்தான் ஆண்டு கணக்கில் யூதன் செய்வான். பேசிக்கொண்டே இருப்பான், தாக்கி விடுவான். இது ஏதோ ஒரு முறை ஈராக்கை தாக்கியதை பற்றி. அதனால் ஈராக் அங்க இருக்கக்கூடிய புதிய பிரசிடென்ட் அவர் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் ஈரான் இருக்கிறது. ஈராக்கின் மீது படையெடுக்கவில்லை. நன்கு கவனியுங்கள். அந்த அமெரிக்க தளங்களை மட்டும்தான் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஈராக்கில் உள்ள அமெரிக்கா இந்த பேஸ் முழுமையாக அகற்றிவிட வேண்டும் என்று புதிய அதிபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் திட்டம் தெளிவாக இருக்கிறது. ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம், பெசஸ்கியான் உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் ஆஃப் த ஈரான். அவர் உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கொமேனியை சந்தித்து பேசியது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மசூத் பெசஸ்கியானும் முஜித்தபா கமேனியும் வெரி சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட் டாக், வெரி கான்ஃபிடென்ஷியல் இன்ட்ராக்ஷன் வித் போத் லீடர்ஸ். மிக ரகசியம், வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு டாக் ஹெட் பீன் டன். அமெரிக்கா கொடுத்த 14 அம்ச கோரிக்கை, நாட்டின் எதிர்காலம், ஸ்திரத்தன்மையற்ற நிலை, இதையெல்லாம் முஜித்தபாவிடத்திலே மசூத் பெசஸ்கியான் தெளிவுபடுத்தினார். மிகச்சிறந்த நட்போடு மிகச்சிறந்த முறையில் இந்த பேச்சு அமைந்ததாக அவருடைய கருத்துகள் வெளியாயிருக்கிறது. பேச்சுவார்த்தை பற்றிய ரகசியம் எதை பற்றியும் ரிப்போர்ட் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தியில் சவுதி அரேபியாவினுடைய நடவடிக்கை, சவுதி அரேபியாவினுடைய போக்கு, சவுதி அரேபியா அமெரிக்காவை வெளியே போ என்று சொன்னது மிக முக்கியமான விஷயம். ஈராக்கை தாக்கியிருக்கிறார்கள், 14 அம்ச கோரிக்கைகள், ஹெர்மூஸின் நிலைப்பாடு, அணு ஆயுத விவகாரங்கள், அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கிற பணத்தை ரிலீஸ் செய்வது, இதையெல்லாம் ஒரு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய ஹரின் தளம் தாக்கப்பட்டிருப்பது, இது தொடருமா, பேச்சுவார்த்தை முறியுமா என்ற கேள்வியோடு விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.